வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்ற கதவுகள் இழுத்து மூடல், இணைய சேவை முடக்கம், ஜனாதிபதி மாளிகை வாயல் மூடல், டெல்லியில் பதட்டம், கரப்பான் பூச்சியினர் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு, தண்ணீர் அடித்து விரட்டல், லத்தி சார்ஜ், டெல்லியில் பரபரப்பு. காலையிலேருந்து ஊடகம் இந்த செய்தியை தான் ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கலாம். இது பற்றியான உண்மையான விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் திருந்தணுங்க, நாட்டு பற்றுடன் இருக்கணும் கொஞ்சம். ரெண்டாவது நடுநிலையாக இருக்கணும். மூன்றாவது சுயநலத்தை விடணுங்க. இந்த மூன்றும் ஊடகத்துக்கு இல்லைன்னு வச்சிங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை நம்மளால் பாதுகாக்க முடியாது. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது. இப்போ திமுகவினரை யார் தாக்கினாலும் சரி, கைது பண்ணாலும் சரி, அநியாயத்துக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் முட்டு கொடுக்கும். ஏன்னா திமுக சார்புடைய ஊடகங்கள் தான் அத்தனையுமே. ஏற்கனவே அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போவும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இங்க இருக்கின்ற ஊடகமானது உழைக்கும் என்பது நல்லா தெரியும். அப்புறம் இந்த ஊடகங்களுக்கு எப்போதுமே வந்து சுயநலம் அதிகங்க. இன்னைக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையான ஊடகம் வச்சு நடத்துறவங்க அத்தனை பேருமே வந்து மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க. அவங்களுக்கு வருமானம் வேண்டும். ஆனால் இழவு எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% அரசாங்கம் எவ்வளோ கட்டணத்தை வசூலிக்கணும்னு சொல்லுதோ அந்த அளவுக்கு கட்டணத்தை வசூலித்து போங்க, மீதி இருப்பது உங்க விருப்பம் போல என்ன பண்ணி தொலைங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்படின்னு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீட்டை நடத்துறதுக்கு தனியார் கல்லூரிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதனாலும் ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக கதறுவதனாலும் அனுமதி அளித்து தொலைச்சிருக்கிறார். அதனால ஒரு 50% மாணவர்களை உங்க விருப்பம் போல சேர்த்துக்குங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இவனுங்களாம் போய் கதர்னானுங்க நீதிமன்றத்திலும் சரி, மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் சரி. நாங்கள் மருத்துவ கல்லூரிக்கு பேராசிரியரை அமர்த்துவதாக இருந்தாலும் சரி, கட்டமைப்பை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, அதற்கு ஆகின்ற செலவினங்களாக இருந்தாலும் சரி, தனியார் பல்கலைக்கழகங்கள் தனியார் கல்லூரியிலால் கவர்மெண்ட் வசூலிக்கின்ற கட்டணத்தில் நாங்கள் வசூலித்தோம்னா நடத்தவே முடியாது சாமி. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இழப்பீடை சமாளிக்கலாம். கல்வி வியாபாரம் அல்ல, இலவசமாக கூட கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் தனியார் கல்லூரி இருக்கக்கூடிய நாங்கள்லாம் வந்து என்னங்க பண்ணுறது, இழப்பீடை எவ்வளவுதான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா வேண்டும் சொல்லிட்டு கதறி வாங்கி வந்திருக்காங்க. அதில் எப்படியாவது நிரப்பி கொண்டு போகலாம் இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை தனியார் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள்ல ஆன்லைன் மூலமாக கட்டணத்தை கட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே ரெடி கேஷ் தான். அது எவ்வளவு கணக்கில் வருது, எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்கன்னு தெரியவே தெரியாது. அப்படி மறைமுக கட்டணங்கள் ஏகப்பட்டவை இருக்கிறது. ஆனாலும் நீட்டை மொத்தமாக நீக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 100% மாணவர்களை தனியார் பல்கலைக்கழகத்திலும் தனியார் கல்லூரியிலும் நாம் விருப்பம் போல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வச்சு நடத்தி எல்லாமே பணத்துக்கு வித்துடலாம், கோட்டீஸ்வரனா இருக்கிற நாம உலக பணக்கார வரிசையில் உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால இந்த நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஊடகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து மருத்துவ கல்லூரி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சுயநலமானது, எவனா ஒருத்த வழியில போறவன் நீட்டை பற்றி பேசிட்டான்னா அவங்ககிட்ட மைக்கு நீட்டிடுவான். தமிழகம் முழுவதும் நீட்டுக்கு ஆதரவாக இருப்பது போன்றும் நீட்டை மாணவர்கள் எதிர்கொள்ள முடியாதது போன்றும் மொத்தமாக பொருளை கிளப்பி விட்டுருவான். எங்கன்னா பிச்சை எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை, பிஸ்கட் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா 4 பேர் நீட்டுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்துருவான். அவங்ககிட்ட போய் மைக்கை நீட்டிக்கிட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்டுருவான். அப்படிதான் இன்னைக்கு டெல்லியிலும் சரி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்களா இருக்கலாம், சோனம் வாங்சு அவர்களா இருக்கலாம், இந்த நீட்டுக்கு எதிராக போராடல. அவங்க நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிக்கு எதிராக போராடுறாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா, அதற்கு எதிராக போராடுறாங்க. சோனம் வாங்சு அவர்கள் கூட உண்ணாவிரதம் இருந்தார். கடைசியில் அவருடைய உடல்நிலை வந்து பாதிப்படைந்தனால இப்போ மருத்துவமனையில் இருக்கின்றார். மருத்துவமனையில் இருக்கிறவரை வந்து வெளியே விடணும். நீட்டு குளறுபடிக்கு பொறுப்பேற்று நம்முடைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து பதவி விலக வேண்டும். ரெண்டாவது, கொஸ்டின் பேப்பர் எதனால் லீக் ஆச்சு அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நம்முடைய கல்வி அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக 2 அவையிலும் விளக்கம் அளிக்க வேண்டும். இதை கேட்டுதான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க.
எல்லா போராட்டக்காரர்களும் வந்து ஜந்தர் மந்தர்ல தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும்தான் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக வந்தாங்க. காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்களை நிறுத்திட்டாங்க. ரெண்டாவது காங்கிரட் பிளாக்கை போட்டு தடுத்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டெல்லி காவல்துறையினர் ரெடியா இருக்காங்க. ஆயுதம் தாங்கிய போலீஸ்காரங்க இருக்காங்க. யாரு போராட்டக்காரர்கள் எங்கு அத்து மீறினாலும் சரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்த ரெடியா இருக்கிறாங்க. மொத்தத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக வீழ்த்த முடியாது என்று நினைக்கிறாங்க. அதனால யாராவது ஒருத்தர் இந்த கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக போராட்ட களத்தில் குதிப்பது, அவங்க பேரணி போனாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக பேரணி போறது. யார் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் கட்சி சமாஜ்வாதி பார்ட்டி வந்து பேரணி போயிட்டு இருக்காங்க. நம்முடைய டெல்லியில பதட்டமான சூழ்நிலை தான். ஒன்று ரெண்டு முதிர்ச்சி இல்லாத அறகுறைகள் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் வந்து கரப்பான் ஜனதா கட்சி என்று சொல்லிக்கிட்டு கூவிக்கிட்டு ஒரு 100-200 பேர் வந்து ஜந்தர் மந்தர்ல இருந்து தப்பித்து வந்து பார்லிமெண்ட்டை நோக்கி வராங்க. எங்கன்னா ஒருத்தன் ஏதாவது கொளுத்தி போட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த பேருமே வந்து ஆஹா எங்க இளைஞர்களை தாக்குன்றீர்களா, எங்க கட்சிக்காரர்களை தாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை காடாக மாறிடும். நேபாளத்தில் அப்படிதான் எங்கோ கை வைக்க போய் அது பெரிய பிரச்சனையாச்சு. இலங்கையிலும் அப்படிதான் பிரச்சனையாச்சு. பாகிஸ்தானிலும் அப்படிதான் பிரச்சனையாச்சு. ஸோ நம்ம நாட்டை சுற்றி தவறான முன்னுதாரணங்கள் இருக்குது. அதனால மாணவர்களோ இல்லை கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்களோ நம்முடைய பார்லிமெண்ட்டுக்கு உள்ளவோ அல்லது ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ளவோ அப்படி இல்லை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உள்ளவோ எவனா ஒருத்த வந்து ஏதாவது கோஷமிட்டு விட்டால் கூட நாம இலக்கை எட்டி விட்டோம், ஆட்சி மாற்றம் என்று சொல்லி கோஷம் எழுப்பி ஜந்தர் மந்தர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களையும் பார்லிமெண்ட்டுக்கு கூப்பிட்டுருவானுங்க. காவல்துறையா இருந்தாலும் சரி, சிஆர்பிஎஃப் ராணுவமா இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு தடுக்கவே முடியாது. அதனால எந்த ஒரு அசம்பாவிதமும் தவறான செய்தியும் போயிடக்கூடாது என்பதற்காக தற்காலிகமாக இணைய சேவையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தினாங்க. பார்லிமெண்ட்டினுடைய சில நுழைவாயில்களுடைய கதவுகளை மூடினாங்க. ஜனாதிபதியினுடைய நுழைவு கதவையும் மூடினாங்க. அதுக்கு பிறகு காவல்துறை டேக் ஆக்ஷன். எவெல்லாம் அத்துமீறான அவனெல்லாம் மடக்கி பிடிச்சி கைது செய். அது மட்டும் இல்ல, ஜேபி நட்டா அவருடைய தலைமையில வந்து கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் மற்றும் டெல்லி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் 2 பேரும் போய் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் நம்முடைய தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகுகின்றாரா இல்லை என்ற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா அதற்கு முன்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் சந்தித்திருக்கின்றார். நீங்க பார்லிமெண்ட்ல வந்து மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் வந்து உரையாற்றி விடுங்கள், பிறகு எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கை வைக்கணும்னு பார்க்கலாம், அதற்கு பிறகு ராஜினாமா பண்றது பற்றி சிந்திப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருப்பது போல தெரியுது. ஆனா ராஜினாமா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ராஜினாமா பண்ணாங்கன்னா நீட்ல தப்பு நடந்திருக்கிறது, அந்த தவறுக்கு மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டது. இரண்டாவது, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினது தங்களுடைய வெற்றியாக கருதுவார்கள் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்களும் சோனம் வாங்சு அவர்களும் நம்ம ராகுல் காந்தி அவர்களும். காலையிலே வந்து தனியார் துறையில ராக்கெட் விண்வெளியில ஏவனாங்க, உங்களுக்கு தெரியும் விக்ரம் 1 என்று. அதை பற்றி மோடி அவர்கள் பெருமையா பேசுகின்ற போது தனியார் ராக்கெட்ல சாதனை செய்தவர்கள் இளைஞர்கள், இளம் விஞ்ஞானிகள், 26 வயது தான், 56 வயதுல யாரும் சாதிக்கவே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தியை காட்டுமா கூட விமர்சித்தார் நம்ம மோடி. ஏன்னா இந்த ஆட்சி அகற்ற முடியாததுனால கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்று சொல்லிட்டு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பணத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய அவங்களுக்கு ஆதரவளித்து அவங்களை தூண்டி விட்டு அமைதியா இருக்கின்ற நாட்டில் வன்முறை ஏற்படுத்தலாம் என்று நம்ம ராகுல் காந்தி நினைக்கின்றார். யார் மூலமாவது ஆட்சி மாற்றம் வந்துடாதா அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியானது வெளிநாட்டு நிதி மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சியினுடைய ஆதரவு, இவங்களால தான் ஒண்ணுமே தெரியாத அடிப்படை அறிவே இல்லாத இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்கெல்லாம் வந்து டெல்லியை ரணகலமா மாத்திட்டு இருக்காங்க. அங்கங்க போராட்டக்காரர்கள் அத்துமீறுகின்ற போது கண்ணீர் புகை கொண்டும் வீசினாங்க, தண்ணீரும் பீச்சு அடிச்சாங்க, லேசான தடியடியும் நடத்தினாங்க. ஆனா நீங்க தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னா டெல்லியே போர்க்களம் போல நடந்தது போல காட்டுவாங்க. அதுலயும் பார்லிமெண்ட்டை வந்து முற்றுகிட்டு விட்டார்கள், பார்லிமெண்ட்டை கைப்பற்றி விட்டார்கள் என்ற ரேஞ்சுக்கு பேசியிருப்பானுங்க நீங்களாம் பார்த்தீங்கன்னா. ஆனா ஆக்சுவலா உண்மை அது கிடையாது. பார்லிமெண்ட்டை நோக்கி வந்தாங்க, ஆனா முன்கூட்டியே அவங்க தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 300-400 மீட்டருக்கு முன்பாகவே அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க.
உங்களுடைய கோரிக்கை என்னப்பா, வாங்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அழைச்சிருக்கு. இதுவே கரப்பான் பூச்சி கட்சிக்காரங்களுடைய வெற்றியாக கருதுகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித்தை பொறுத்த வரைக்கும் தடுப்பு காவல் வச்சிருப்பதாக செய்தி தொடர்பாளர்கள் சொல்றாங்க. யாரையும் இங்க வஞ்சிக்கும் இல்ல, யாரையும் இங்க தண்டிக்கும் இல்ல, டெல்லியில பெரிய கலவரமும் இல்ல. ஆனா கலவரத்தை ஊடகங்களே உருவாக்கிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. திடீர்னு ஊடகமானது இல்லாத பொல்லாததெல்லாம் பிரேக்கிங் நியூஸா போட்டுட்டே இருந்தாங்க. எப்படியாவது நீட்டை ரத்து பண்ணிட மாட்டாங்களா, நம்ம கல்லா கட்டிடலாமே அப்படின்னு ஒவ்வொரு ஊடகத்துக்கும், குறிப்பா தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகத்துக்கு நோக்கமா இருந்தது. ஆனா மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்திருக்கும் பொழுது தகவல், தேவையில்லாம ரணகலம் போன்று கலவரத்தை நேரலை பண்ணிக்கிட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா அப்புறம் ஒளிபரப்பு உரிமையை கட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொழுது. திடீர்னு பார்த்தா 2 மணிக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் 4 முறை ஒத்தி வைக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. பிறகு இந்த நாள் முழுவதுமே பார்லிமெண்ட் கூட்டத்தொடரானது ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக? எல்லா தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும். நீட்டு குளறுபடி தான், வேற என்ன? வாங்சு அவர்களுடைய கைது, அப்புறம் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்களுக்கு போராட அனுமதி அளிக்கல, எதிர்கட்சிக்காரங்களுடைய குரலை கேட்பதே கிடையாது அப்படின்ட்டு. இதில் திமுக காரங்க பார்த்தீங்கன்னா மேகதாதனை கட்டுவது தொடர்பாக பச்சை துண்டு அணிந்து கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க. அவங்களுடைய கோரிக்கை ஏற்கவே இல்லை. எதிர்கட்சியினுடைய கருத்துக்களை இங்க இருக்கின்ற அரசாங்கம் காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் கதறினாங்க. ஆடா, என்னதான் திமுக கார ஐயோ பாஜக கூட்டணி வந்துடுறோம், விஜய் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாலும் அவனுடைய மனமும் குணமும் மாறவே மாறாது. அவனுடைய எண்ணமெல்லாம் நாட்டுக்கு எதிராக பேசுறதே அடிப்படை ஜீனு. அதனால எப்போதும் ஒற்றுமையை பத்தி திங்க் பண்ணாதவங்க, பிரிவினை பற்றி பேசுறவங்க, வெளிநாட்டு நிதி உதவியுடன் பாத்தீங்கன்னா பயணிக்கக்கூடிய கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்களா உண்மையாகவே மாற்றத்தை நோக்கி போறாங்களா? ஆரோக்கியமானவர்களா? அதனால யாரு பின்புலம், எதற்காக இவங்க எல்லாம் பண்றாங்க? உண்மையாகவே கல்வியில சீர்திருத்தம் கேட்கறாங்களா? நீட்டு குளறுபடி மட்டும்தான் பேசுறாங்களா? இல்ல நீட்டு தேர்வை ரத்து பண்ண சொல்றாங்களா? இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடைய போராட்டத்தை ஆதரிக்கலாமா அப்படின்றத எந்த அடிப்படை அறிவும் இந்த திமுக காரனுக்கு கிடையாது. ஆனா எதிர்கட்சியுடைய குரலை ஒடுக்குறாங்கன்னு கனிமொழியும் திருச்சி சிவா அவர்களும் பேட்டி கொடுத்துட்டு போட்டாங்க. நாங்களும் பார்லிமெண்ட்ல இருக்கிறோம், தமிழகத்துக்காக அப்படியே நாங்கள் வெட்டி முறிக்கிறோம் அப்படின்னு பேசி போயிருக்காங்க. மொத்தத்துல டெல்லியில எல்லா இடமும் கலவரம் கிடையாது. பார்லிமெண்ட்டை நோக்கி வந்தாங்களா? வந்தாங்க. காவல்துறையினரும் சிஆர்பிஎஃப் வீரர்களும் அவங்களை தடுத்து நிறுத்தினாங்களா? தடுத்து நிறுத்தினாங்க. அதனால ஒரே அடியாக ரணகலமா மாறி போச்சு. இனிமே டெல்லியை காப்பாற்ற முடியாது, இந்திய ஒற்றுமையை காப்பாற்ற முடியாது. இருக்கின்ற அரசாங்கத்தை கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க இளைஞர்களுடைய பெரும் படையுடன் தூக்கி எறிவாங்க அப்படின்லாம் இங்க ஊடகம் ஊதிக்கிட்டு இருக்குது இல்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம இந்தியா, நம்ம டெல்லி, நம்ம பார்லிமெண்ட், நம்ம ஜனாதிபதி மாளிகை எல்லாமே அமைதியாக தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு பார்லிமெண்ட் கூட்டத்தொடரானது அமைதியாக நடக்கும் என்று அமித்ஷா அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். எப்படி நடக்க போதும் பொறுத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஜே பி நட்டா அவர்கள் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். அதன் மூலமாக என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். கண்டிப்பா பதவி விலகக்கூடாது. பதவி விலகனா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்லுவாங்க. இந்த ஒரு வெற்றி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த இலக்க நிர்ணயித்து மோடி ராஜினாமா பண்ணணும், அமித்ஷா ராஜினாமா பண்ணணும், இந்த ஆட்சியை ஒழிக்கப்படணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அதனால இவங்களுடைய கோரிக்கை நியாயமானது எதுவாக இருக்குதோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம். சுயநலம் ஊடகத்துக்கு நிறைய இருக்குது. ஜனநாயகத்துடைய 4வது தூணு கொஞ்சம் நேர்மையாக செய்தியை போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றிங்க.